அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 26, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். நெதர்லாந்து நாட்டின் பாரம்பரிய பாய்மர கப்பல் சென்னை துறைமுகம் வருகை. நெதர்லாந்து நாட்டின் பாரம்பரிய பாய்மர கப்பலான ஸ்டேட் ஆம்ஸ்டர்டாம் சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. நெதர்லாந்து நாட்டின் ஸ்டேட் ஆம்ஸ்டர்டாம் என்ற பாரம்பரிய பாய்மர கப்பல் கடந்த வியாழக்கிழமை சென்னை துறைமுகத்துக்கு வந்தது. 27 பயனாளர்கள் மற்றும் 8 சுற்றுலா பயணிகளுடன் சிங்கப்பூரில் இருந்து மும்பை செல்லும் வழியில் சென்னை துறைமுகத்துக்கு வந்த இந்த கப்பல் வந்திருந்தது. இது 76 மீட்டர் நீளமும் 2200 சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த கப்பல் நவீன தொழில்நுட்பங்களுடன் பாய்மர நேர்த்தியுடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அதோட லென்த்து வித் டீட்டெயில்ஸ் பார்க்கலனாலும் ஏரியா டீட்டெயில்ஸ் பார்க்கலனாலும் அது பேர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஆம்ஸ்டர்டாம். இன்று அரசமைப்பு சட்ட தினம். முகப்புரையை இணைத்து தமிழக அரசு கடிதம். அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி அதனுடைய முகப்புரை இணைக்கப்பட்ட கடிதத்தை தமிழக அரசு வெளியிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நியூஸ்லேயே பார்த்துருப்போம். நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்துருப்போம். அதில் எலாபரேட்டாக சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க நேற்று நியூஸ் கூட ஒரு கதை பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தன்று தான் முந்துரும், என் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு ஊழ் ஆடையை இறுக்கி கட்டி கொண்டு தானே முன்வந்து துணை செய்யும்னு குடி செயல்வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரே நாடு ஒரே சந்தா தேசிய இயற்கை வேளாண் இயக்கத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் அருணாச்சல பிரதேசத்தில் 2 நீர்மின் நிலையங்கள் அமைக்கும் திட்டம், அடல் புதுமை இயக்கம் நீட்டிப்பு ஆகியவற்றுக்கு பிரதமர் மோடி தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. ரூபாய் 1435 கோடியில் பான் 2.0 அப்படின்ற திட்டமும் இது பண்ணியிருக்காங்க. மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், வருமான வரித்துறையின் பான் 2.0 திட்டத்துக்கு ரூபாய் 1435 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக வரி செலுத்துவோரின் பதிவு சேவைகளை தரமாக முறையில் எளிமையாக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை தொடங்கிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தற்போது அமலில் உள்ள பான் டான் 1.0 திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் முக்கிய சேவைகள் மற்றும் இவை அல்லாத சேவைகளின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாகும். நாடு முழுவதும் தற்போது வரை 78 கோடி பான் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேனை தான் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் பேன் கார்டுன்னு சொல்லிச்சு, இங்கிலீஷில் பேன் கார்டுன்னு சொல்லுவோம்ல. இந்த 6000 கோடி ஒதுக்கீடு. இந்த திட்டத்தின் கீழ் ஆய்வுக் கட்டுரைகள் மற்றும் இதழ்களை காண நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சந்தா முறையை பின்பற்ற ரூபாய் 6000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025, 26, 27 ஆகிய 3 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் பல்கலைக்கழக மானிய குழுவின் கீழ் UGC செயல்படும் தன்னாட்சி கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும். இதனால் 6300 கல்வி நிறுவனங்களில் உள்ள 1.8 கோடி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பயனடைவார்னு தெரிவிச்சிருக்காங்க. திட்டத்தோட பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது எது சார்ந்ததுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரசமைப்பு முகப்புரையில் உள்ள சமதர்மம் மதச்சார்பின்மைக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. பிரியாம்பிளில் உள்ளதை பற்றி சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்ட முகப்புரை அதாவது பிரியாம்பிளில் சமதர்மம் மதச்சார்பின்மை ஆகிய சொற்கள் சேர்க்கப்பட்டதற்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது கடந்த 1975ஆம் ஆண்டு ஜூன் 25 முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி வரை நாட்டில் அவசர நிலை பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு அமல்படுத்தியிருந்தது. அப்போது இந்தியாவை இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு என்பதற்கு பதிலாக இறையாண்மை கொண்ட சமதர்ம மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று விவரித்து நாடாளுமன்றத்தில் 42வது அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசமைப்பு சட்ட திருத்தத்தை இந்திரா காந்தி அரசு நிறைவேற்றியது. இதில் சமதர்மம் மதச்சார்பின்மை ஆகிய சொற்கள் அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டதற்கு எதிராக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, மூத்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் அவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மனுக்களை முன்பு விசாரணைக்கு வந்தபோது அவசர நிலை காலத்தில் நாடாளுமன்றம் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது என கூற முடியாது என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒத்திவைத்தது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாகிய பின்னர் வழக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு அதில் தான் இதெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக தீவிரமடைகிறது இன்ஃப்ளூயன்ஸா டெங்கு, குழந்தைகளிடையே அதிகரிக்கும் காய்ச்சல் பாதிப்பு. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா சேஃபாக பார்த்துக்கோங்க, கொசு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, தண்ணி தேங்க விடாத மாதிரி வச்சுக்கோங்க வீட்டில். இதை பற்றி அறிகுறிகள், அப்புறம் அறிவுரைகள்,
அந்த கொசுக்கடியிலிருந்து தற்காத்துக் கொள்ளுதல், ஓய்வெடுத்தல், தேவையற்ற மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது, அப்புறம் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும், இரத்த தட்டண அளவை கண்காணித்தல், கொசுக்கடியிலிருந்து அதாவது ஆல்ரெடி வாசிச்சிட்டேன். நீர், பழச்சாறு, இளநீர், உப்பு, சர்க்கரை கரைசல் அதிகமாக பருக வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட இமேஜ் வந்து அதாவது இந்த நியூஸோட எக்ஸாக்டான கிராப் பண்ண இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, கொஞ்சம் வயதானவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிகள் சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த மையம் விழுதுகள் முதல்வர் திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல், மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்கான விழுதுகள் மையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் திங்கட்கிழமை திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இயன்முறை, செயல்முறை, கண்பார்வை அளவியல், செவித்திறன் பயிற்சி, சிறப்பு கல்வி, உளவியல் என 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கு வழங்கப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.